சரத்குமார் கூட படம் எனக்கு ஞாபகம் இல்லை, லீசா ரே அப்படின்னு ஒரு நடிகை நடித்தாங்க. ஓகே ஓகே. லீசா ரே வந்து மாடலிங்கில் நம்பர் 1 ஹிந்தி ஃபீல்டில். இவர் ஆக்டர் சரத்குமார் அவர்களோட ஏதோ ஒரு படத்துக்கு ஹீரோயினாக கூப்பிட்டு நடித்தாங்க. முன்னே நடித்தாங்க. மாடலிங் அப்படின்னும்போது அவங்க அந்த அழகா அப்படி என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க. அவங்களுக்கு கேன்சர் வருது. அதாவது பெரும் போராட்டத்துக்கு பிறகு எந்திரிச்சு வந்திருக்காங்க. அதை அப்படியே அவங்க புத்தகமாக எழுதியிருக்காங்க. க்ளோஸ் டு த போன்ஸ். எலும்புக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு கேன்சர் வியாதி வந்தப்போ எலும்பில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, எலும்புக்கு பக்கத்தில் உட்காந்து நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு சாப்பிட்றத பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த புத்தகத்தை படித்தா அப்படி இருக்கும். அதாவது தன் வலியை பகிர்ந்திருக்காங்க. நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் யாருக்கும் வரக்கூடாது. வந்தால் இந்த புத்தகம், இப்போ நான் பேசின பெண்மணி, இவங்கெல்லாம் தான் ஆறுதல். இவங்கெல்லாம் வந்து நம்மளை இறப்பை நோக்கி தயார்படுத்துறதுக்கான வழி. அந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பாக படிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நடிகை ஒருத்தங்க, அவங்களும் கேன்சரில் பாதிக்கப்பட்டு, நார்த் இந்தியன் நடிகை சோனாலி பேந்திரே, நம்ம அரபிக்கடலோரம் பாட்டு காதலர் தினம் ஹீரோயின் குணால் கூட. ஆமாம், அவர் சூசைட் பண்ணார். அவர் எண்ணங்களால் செத்து போனார். உடம்புல பிரச்சனை வந்தும் சோனாலி பேந்திரே இன்றைக்கு வரை வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் அதில் ஹீரோ ஹீரோயினாக நடித்தாங்க. உண்மையான ஹீரோயின் சோனாலி பேந்திரே தான். ரெண்டுமே அவங்க தான். அவங்களுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர். ஹியூமன்ஸ் ஆஃப் பாம்பே அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் அதாவது சோனாலி பேந்திரே 4th ஸ்டேஜ் கேன்சர்னு போட்டாலே வந்துடும் யூடியூப்பில். அப்படி இல்லைன்னா ஹியூமன்ஸ் ஆஃப் பாம்பே அதில் போய் பார்த்தா வரும். அவங்களோட இன்டர்வியூ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 15 நிமிடம் இருக்குது. நான் இந்த இன்டர்வியூ எல்லாமே செலக்ட் பண்ணும்போது ஒரு 1-1.5 மணி நேரம் இருக்கிற இன்டர்வியூவாக பார்த்து தான் எடுப்பேன். இவங்கெல்லாம் சாம்பியன்ஸ். இவங்கெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. நம்ம வந்து அரபிக்கடலோரம் பாட்டுக்கு ஆடின சோனாலி பேந்திரேவை மட்டும் நினச்சிட்டு இருக்கோம், அல்லது காதலர் தினத்தில் ஆடின அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது. ரியல் லைஃப்பில் தே ஆர் சாம்பியன்ஸ். ஷீ இஸ் அ சாம்பியன்.